எம் பள்ளி நிறுவனர் பொறியியலாளர் திரு எம் வெனிஸ்லாஸ் அவர்களை குறித்ததான நினைவுகள். நாங்கள் மகிழ்ச்சியாக பள்ளி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் எங்கள் நிறுவனத்தை வடிவமைத்து இந்நிறுவனத்திற்கு பெரும் ஆற்றலாக இருந்த எங்கள் பள்ளி நிறுவனர் பொறியியலாளர் திரு எம் வெனிஸ்லாஸ் அவர்களை இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அன்னாரை நாங்கள் இப்போது இழந்து நிற்கிறோம். அவரது அன்பு, தாராள மனப்பான்மை, இரக்க குணம் ஆகியவை எங்கள் பள்ளியின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நிறைந்திருந்தது. மழலையர் பள்ளியின் இளம் மழலைகள் முதல் எங்கள் நம்பிக்கைக்குரிய மூத்த மாணவர்கள் வரை அவர் கொண்டிருந்த ஆழமான அன்புதான் அவரது சிறப்புக்கு காரணமாக இருந்தது. அவர்கள் அனைவரையும் நன்கு அறிந்திருந்தார். அவர்களை எல்லா நிலைகளிலும் ஊக்குவித்தார். அவர்களின் திறமைகளின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் இப்போது எங்களுடன் இல்லை என்றாலும் எங்கள் மாணவர்களின் புன்னகையிலும் நம்பிக்கையிலும் கனவுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அவரை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் நன்றி உணர்வை மிகுந்த மரியாதையோடும் மதிப்போடும் இதயபூர்வமாக வெளிப்படுத்துகிறோம். எம் பள்ளி முதன்மை நிறுவனர் தலைவர் திரு எம் வெனிஸ்லாஸ் அவர்கள் அடிப்படையில் ஒரு இயந்திர பொறியாளராக இருந்தார். 1974 பட்டம் பெற்றார். 8 உடன்பிறப்புகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் மூத்த ஆண் குழந்தையாக இருந்து கிராமப்புறத்தில் உள்ள சொந்த ஊரில் தனது அனைத்து சகோதர சகோதரிகளையும் கவனித்துக் கொள்வதில் மகத்தான சுமை தாங்கியாக இருந்தார். இளம் வயதிலேயே மயிலோடு கிராமத்தில் உள்ள தனது சொந்த ஊரை விட்டு வெளியேறி திருநெல்வேலியில் உள்ள ஸ்பிக் நிறுவனத்தில் தனது தொழில் சார்ந்த பயணத்தை தொடங்கினார். அங்கு அவர் 8 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார். 1980களின் முற்பகுதியில் அவரது தொழில் வாழ்க்கை அவரை வெளிநாடான லிபியாவிற்கு அழைத்து சென்றது. அங்கு அவர் அரசாங்கத்தின் பெட்ரோகெமிக்கல் ஆலையில் பொறியாளராக பணியாற்றினார். சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தனது பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு தான் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை நிறைவேற்றிய பின்னர் தனது 35வது வயதிற்கு பின் நம் பள்ளி தாளாளரான பியூலா பத்மபாயை மணந்தார். மத்திய கிழக்கில் வளைகுடா போர் வெடித்ததை தொடர்ந்து அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தில் கண்காணிப்பாளராக சேர்ந்தார். அங்கு தனது வாழ்க்கையின் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை அந்நிறுவனத்தின் சேவைக்கும் சிறப்பிற்கும் அர்ப்பணித்தார். ஒரு மேற்பார்வையாளராக சிறந்த நற்பெயருடன் இருந்த அவர் விரைவாக தலைவர் பதவிக்கு உயர்ந்தார். மேலும் நார்வே, ஸ்வீடன், ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களுடன் உலகளாவிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தி தருவதற்காக ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கத்தால் தொழில்நுட்ப ஆலோசகராக பரிந்துரைக்கப்பட்டார். 2000களின் முற்பகுதியில் தனது குடும்பத்தை மீண்டும் தாயகம் அழைத்து வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். 2003ஆம் ஆண்டில் மயிலோடு வெனிஸ் நகரில் தனது ஆர்க் மாளிகையை கட்டினார். இயற்கையை நேசிப்பவரும் ஆர்வமுள்ள தோட்டக்காரருமான அவர் தனது வீட்டை அமைதி மற்றும் நிம்மதி நிறைந்த ஒரு இடமாக மாற்றினார். அங்கே அரிய வகை தாவரங்கள், பூக்கும் செடி கொடிகள், பழமரங்கள், தென்னை மரங்கள் மற்றும் வானுயர்ந்த மரங்கள் நிறைந்திருந்தன. அவை ஒவ்வொன்றையும் மிகுந்த அக்கறையுடனும் பக்தியுடனும் வளர்த்தார். சுற்றுச்சூழல் மீதான அவரது அக்கறையும் தூய்மையின் மீதான அவரது அர்ப்பணிப்பும் தான் 2006ஆம் ஆண்டு கல்லுவிளையில் லகாய் ஆட்டோ கேஸ் ஸ்டேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அப்பகுதியில் CNG எரிபொருளில் இயங்கும் ஆட்டோக்களை பிரபலப்படுத்த அவரை தூண்டியது.
அவரது குடும்பம் இந்தியாவில் குடியேறிய பிறகு தனது பகுதியில் உள்ள பள்ளி கல்வி தரம் தனது குழந்தைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெற்ற கல்விக்கு இணையாக இல்லை என்பதை அவர் கண்டறிந்தார். அப்பகுதியில் கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அவர் 2010ஆம் ஆண்டில் லகாய் கிட்சி என்ற மழலையர் பள்ளியை நிறுவினார். வெறும் 3 மாணவர்களுடன் எளிமையாக தொடங்கப்பட்ட அந்த பள்ளி விரைவிலேயே சமூகத்தின் நம்பிக்கையையும் பாராட்டையும் வென்றது. 2 ஆண்டுகளுக்குள் மாணவர்களின் எண்ணிக்கை 200 உயர்ந்தது. அடுத்த ஆண்டிலே மேலும் 100 மாணவர்கள் சேர்ந்தனர். இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி 2012இல் நெய்யூரில் லகாய் மவுண்ட் லிட்ராசி பள்ளியை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. இது 2016இல் CBSE அங்கீகாரத்தை பெற்ற ஒரு முதன்மையான கல்வி நிறுவனமாக வளர்ந்தது. அதே ஆண்டுதான் எங்கள் தலைவர் அபுதாபியில் தனது சேவையிலிருந்து ஓய்வு பெற்று நிரந்தரமாக தாயகம் திரும்பினார். அடுத்த 8 ஆண்டுகளில் அவர் தான் நேசித்த மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் பள்ளியை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் சேமிப்பின் பெரும் பகுதியை செலவிட்டார். மேலும் மத மற்றும் சமூக பாகுபாடு பாராமல் தனது ஓய்வு ஊதிய நிதியை தொண்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தினார். தனது கிராமத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அவரது உந்துதல் மயிலோடு கிராம பங்கு தளத்தின் துணை தலைவராக பணியாற்ற அவரை தூண்டியது. அவரது பதவி காலத்தில் அவர் மேற்கொண்ட பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள், தொண்டு பணிகள் இவை அனைத்தும் அவரது நேர்மையின் அடையாளமாக குறிக்கப்பட்டது. அப்பணி காலத்தில் அவரது கிராமத்தின் சமூக தேவைகளுக்காக கணிசமான அளவு சொத்துக்களையும் உடைமைகளையும் வாங்கி கொடுக்கும் முயற்சியில் அவரது பங்களிப்பு அதிகமாக இருந்தது. திரு வெனிஸ்லாஸ் நேர்மை மற்றும் ஒழுக்கத்தின் உருவமாக திகழ்ந்தார். அவர் தனது நேரத்தையும் ஆற்றலையும் தனது குடும்பத்திற்காகவும் அனைத்து பின்னணியில் உள்ள மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்தார். அவரது வாழ்க்கையின் நோக்கமே சேவை மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்டது. அவரது நினைவுகள் தொடர்ந்து நமக்கு வழிகாட்டுகிறது, நம்மை ஊக்குவிக்கிறது. உண்மையான தலைமைத்துவம் என்பது அன்பு, தொலைநோக்கு பார்வை மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவரது ஆன்மா தொடர்ந்து இந்நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நன்றி.